காலை வணக்கம் நேயர்களே. இந்த காணொளியில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த விபிஎல் 447க்கும் 469க்கும் இது சைட்வேஸில் தான் போயிட்டு இருந்தது. நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு காணொளியில். 469க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா இது ஷுவராக அப் ட்ரெண்டு போயிடும் அப்படின்னு. இப்போ அவன் பட்டையை கிளம்பிட்டு போயிட்டுருக்கான். 490 கிட்ட போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக பார்க்கல. நான் 469 நான் கரெக்டாக அங்கே எக்ஸாக்டாக அக்குமுலேட் பண்ணியிருந்தேன். சொல்லி ஒரு 4 days தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட்டில் இப்போ நான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஷேரோட எக்ஸாக்டு டெக்னிக்கல் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். 4 நாளுக்குள்ளே ஒரு 6000ரூபா 7000ரூபா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது. இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து எந்த வேலையில் நமக்கு கிடைக்கும்? எந்த வேலையிலுமே கிடைக்காது. அருமையான ப்ராஃபிட் போட்டதுக்கு நான் போட்ட இதுக்கு ஒரு 30% எனக்கு லாபம். எத்தனை நாளில்? ஒரு 5 daysக்குள்ளேயே. அதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் லெவல் 500. அந்த 500 தொட்ட உடனே டெக்னிக்கலாக ஒரு சின்ன செல் ஆஃப் வரும். நான் 500 வரும்போது என்னுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவேன். ஏன்னா அங்கேருந்து அது கொஞ்சம் இறங்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அங்கே இருக்குது. அதனால் அங்கே அது கீழே வந்துட்டு, ஆனால் மறுபடியும் அது 500க்கு மேலே ஒரு க்ளோசிங் புல்லிஷ் கேண்டில் வந்தால் கண்டிப்பாக 570 வரையும் அது போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெக்னிக்கலாக தான் சொல்கிறேன், ஓரலாலாம் நான் எதையுமே நம்ப மாட்டேன். சார்ட்டு வித் டெக்னிக்கல். நான் இந்த ஆர்எஸ்ஐயை ரொம்ப நம்புகிறேன். அதனால் ஸ்டோக்காஸ்டிக்கும் ஆர்எஸ்ஐயும் நான் பிலீவ் பண்ணுறேன். அதை வச்சு தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் டெக்னிக்கல் லெவலில் வந்து இந்த காணொளியில் ஒவ்வொரு ஷேரை பற்றியும் பேசுவேன். அதே மாதிரி இந்த குப்பிட் ஷேர் அப்படின்னு ஒரு ஷேரையும் நான் சொல்லியிருந்தேன். அதை நான் ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் 128ல். நான் அதை சொல்லியிருந்தேன். ஏன்னா அது வந்து ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. கண்டிப்பாக அது செல் ஆஃப் ஆகும். ஒரு 135 போச்சுன்னா செல் ஆஃப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் அவன் 135 தாண்டி 138 கிட்ட வரையும் போயிட்டு நேற்று அங்கேருந்து அதுக்கு செல் ஆஃப் ஆகிருக்கு. 127 வரையும் நேற்று வந்திருந்தான். இன்றைக்கும் அது செல் ஆஃப் ஆகிருக்கு. அது கண்டிப்பாக செல் ஆஃப் ஆக தான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவன் ஓவர் பாட் ஜோனில் தான் இருக்கான். டெக்னிக்கல் வைஸ் பார்த்தா அது ஒரு 110 வரையும் அது கீழே இறங்கும் மறுபடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி நடக்கணும்லாம் அவசியம் இல்லை. இருந்தாலும் டெக்னிக்கலில் இருக்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை யாராவது அந்த ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பார்த்த காணொளியில் கேட்டு இந்த ஷேர்ஸை அக்குமுலேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 3-4 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ப்ராஃபிட் இல்லைனாலும் லாஸ்ட்டில் இருந்தவங்க ஓரளவுக்காவது ரெக்கவரி ஆகிருப்பாங்கன்னு நம்புகிறேன். இது மாதிரி பல ஈக்விட்டி ஷேர்களை பற்றி வரப்போகும் டேஸ்லலாம் நான் ஒரு காணொலியாக போடணுன்னு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். அதை பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் பண்ணணுன்ற ஒரு ஹோப் எனக்கு அதிகமாக இப்போ இருக்குது. ஏன்னா இப்போது இந்த 1 வீக்கில் நான் சொன்ன முக்கால்வாசி ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக ஒரு 5 ஷேர்ஸ் வந்து நான் சொன்ன அக்யூரசி பிரகாரமே அது போயிருக்கு. கரெக்டாக போயிருக்கு. விபிஎல் போயிருக்கு, குப்பிட் ஷேர் போயிருக்கு, கிளென்மார்க் ஃபார்மா போயிருக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு 2-3 ஷேர்ஸ் இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு நாளும் முடிஞ்சதுக்கப்புறம் போய் என்னுடைய ரிவ்யூவை போய் செக் பண்ணுவேன். இன்றைக்கி இப்போ தான் வந்தேன், சிஸ்டம் ஆன் பண்ணி பார்த்தா இந்த விபிஎல் வந்து பட்டையை கிளப்பிட்டு போயிட்டுருக்கான். ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட். இதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி, என் சந்தோஷத்தை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு இந்த காணொளியில் நான் உங்கள்கிட்ட அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்.
நீங்களும் யாராவது இந்த விபிஎல்ல ப்ராஃபிட்டில், அதாவது நான் சொன்ன அந்த ரேஞ்சிலேருந்து கன்சிடர் பண்ணீங்க ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.